ராஜாத்திக்கு அந்த ராஜாவுடைய கண்களில தயை கிடைக்குமானா? சொல்றாரு ராஜா, எடு சீட் எடு, நீ என்ன செய்ய, எழுது, நீ என்ன எழுதணும்னு நினைக்கிறியோ அதை எழுது. யார் நாமத்தினால? ராஜாவின் நாமத்தினால நீ எழுது. அகாஸ்வேருங்கிற ராஜாங்கிற நாமத்தினால் எழுது. நீ எழுதி அதுல என்னுடைய முத்திரைய போடு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு அப்படின்னா கொடுக்கிறாரு. இந்த ஒரு பெண்ணுக்காக, ஒரு ராணிக்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ராஜா செய்ய முடியும் அப்படின்னா உங்க மேல என் மேல அவருடைய தயவு உண்டானதுனாலதான், அவருடைய நாமத்தினால நம்மகளை என்ன செய்யறார்னா, அவர் நம்ம எதையெல்லாம் கேட்கிறோமோ அவைகளை எல்லாம் நம்மளை பெற்றுக்கொள்ள செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் ராஜாவின் நாமத்தினால என்ன செஞ்சானா, தன்னுடைய குலங்களை காப்பாற்றுகிறதற்காக நிருபங்களை எழுதினா. இன்னைக்கு நம்மளை காப்பாற்றுவதற்காக ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலாக மேலான நாமம். அது வல்லமையுள்ள நாமம். அது நம்மை காக்கிற நாமம். ஆமென்.